உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு ஜி. முருகையன் அவர்கள் கலந்து கொள்கிறார். இவர் தமிழ்நாடு காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்றைக்கு சில மாநிலங்களில் 2-3 மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த தேர்தல் நடத்துகிற அந்த தேர்தல் கமிஷன் சரியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள். சில மாநிலங்களில் தேர்தலில் நாம் வெற்றி பெறும்பொழுது, இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி வெற்றி பெறும்பொழுது, அப்பொழுது அதை மட்டும் நம்புகிறீர்கள். சில மாநிலங்களில் தோல்வி அடையும் பொழுது எந்திர கோளாறு, தேர்தல் கமிஷன் தவறு செய்து விட்டது என்று சொல்லுவது என்ன நியாயம் என்றெல்லாம் எதிர்க்கட்சி பிஜேபி அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம். ஆனால் சில மாநிலங்களில் அதிகாரிகளாக இருப்பவர்கள் என்னதான் தேர்தல் கமிஷன் சொன்னால் கூட அதையெல்லாம் கேட்க மாட்டார்கள், கட்டுப்பட மாட்டார்கள். ஏன்னா அவர் இதே ரீதியாக அவர் எதிராளியாக தான் இருப்பான். அவங்க என்னதான் சொன்னாலும் கூட அதை அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. அந்த மாநிலத்தில் இப்போ தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ இல்லை கர்நாடகத்தில் கூட நீங்கள் ஏதாவது சொல்லும் பொழுது அந்த மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக அந்த அதிகாரிகள் செயல்பட மறுப்பது உண்டு. அந்த மாதிரி இடங்களெல்லாம் நாம் வெற்றி பெற்று விடுகிறோம். இப்போ தெலுங்கானாவில் வெற்றி பெற்றோம், கர்நாடகத்தில் வெற்றி பெற்றோம், இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்றோம். அதெல்லாம் உடனே அது மாதிரி வெற்றி பெறும்போதெல்லாம் நீங்கள் எந்திரத்தை பற்றி குறை சொல்கிறது இல்லையே. அப்போ நீங்கள் இது சரியான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில இடங்களில் அவர்கள் தவறு செய்வதற்கான சில உதாரணங்கள் இருப்பதனால் அது சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம சண்டிகார் மேயர் தேர்தலில் அங்கே ஆம் ஆத்மி தான் ஜெயிக்குது. ஒரு 4 ஓட்டு தவறாக அதை எடுத்து வைத்து விட்டு பிஜேபி ஜெயித்து விட்டதாக அந்த தேர்தல் அதிகாரி அறிவிக்கிறார். உடனே அதை எதிர்த்து ஆம் ஆத்மி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? நீங்கள் தவறான முடிவை அறிவித்திருக்கிறீர்கள், இதில் வாபஸ் பெறுங்கள். உடனே ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் தான் இங்கே மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கிறது. அப்போ என்ன நடக்குது? இதையாவது ஒன்று செய்து சின்ன சிறு சதிகளை செய்து அவங்க நீதிமன்றத்துக்கு போகலன்னா இவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்க தான் இன்னைக்கு மேயராக இருந்திருப்பாங்க தொடர்ந்து. ஆமாம், இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஹரியானாவில் கூட ஒரு 11 மணி வரைக்கும் வேற மாதிரி இருக்கு. சொல்ல வந்தேன். ஹரியானாவில் நீங்கள் ரெகுலராக அப்படியே காட்டிக்கிட்டே இருங்க. நான் ஒரு டிவியில் இருக்கிறேன், நான் ஒரு டிவியில் உட்காந்து பேசுகிற நேரத்தில் முதல் செட்டில் பேசிட்டு ஜெயா டிவிலேருந்து வெளியே வர்றவங்கெல்லாம் காங்கிரஸாக முன்னில் இருக்குன்னு என்று சொல்லிட்டே போகிறாங்க வெளியில். 2வது சுற்றுக்கு நான் போகிறேன். போய் உட்காரும் பொழுது 1.5 மணி நேரம் எந்தவித அறிவிப்பும் அந்த இதில் வரல. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு 4 சுற்று எண்ணி முடித்த பிறகு எந்தவித அறிவிப்பும் ஒரு 1.5 மணி நேரம் எதுவுமே வராமல் கோல்மால் வேலை செய்யறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை அந்த எலெக்ஷன் அதிகாரிகிட்ட அவங்க பேசி அதை சரி பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ஒன்றுமே தகவல் இல்லை. திடீர்னு 11 மணிக்கு அப்படியே தலைகீழ மாறி காங்கிரஸுக்கு பதிலாக பிஜேபி முன்னணியில் இருக்கிறதுன்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் அது அப்படியே தொடருது. அப்போ அந்த அதிகாரியை கையில் போட்டுக்கிட்டாங்களோ ஒரு சந்தேகம் நமக்கு அப்போ தான் வருது. நீங்கள் யூஸ்வலாக நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அது காரண காரியங்கள் இருப்பதனால தான் சொல்கிறோம். அது நடந்துதா நடக்கலையா என்பது இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இது போன்ற ஒரு சில தவறுகளை செய்யும் பொழுது ஹரியானாவில் நாம் வெற்றி பெற்றால்தான் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஹரியானாவில் நம்ம தோற்றுருந்தோம்னா இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயும் தோற்றுட்டாங்க. ஹரியானாவிலும் தோற்றிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு எதிரான மனநிலை இந்தியாவில் இருக்கிறது என்ற ஒரு பிரபகண்டாவை எதிர்கட்சிகள் பிரமாதமாக செய்யும். அப்படி செய்யும் பொழுது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராவிலையும் எளிதாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த பகுதி மக்களும் கூட தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்வார்கள். அது இயற்கை மனநிலை. அது யார் வெற்றி பெறுறார்களோ வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு 4-3% இருக்கும். அந்த 100 ஓட்டு 500 ஓட்டு 5000 ஓட்டு இதில் தோக்குறவங்க ஜெயிப்பாங்க. ஹரியானாவோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 தொகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டில் தோற்றுருக்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது மிகப்பெரிய பலத்தோடு வெற்றி பெறுற இடத்துல அவங்க கோல்மால் பண்ணுறது கஷ்டம். இப்போ தமிழ்நாடெல்லாம் 5 எம்பி தேர்தலில் 5 லட்சம் ஓட்டு 6 லட்சம் ஓட்டெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிக்கும் போது அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 100 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டில் வெற்றி பெறக்கூடியவங்களை மெதுவாக இது செல்லாது இது செல்லாது எதையோ ஒன்று சொல்லி அதிகாரிகள் மனது வைத்தால் எந்திரத்தில் கோளாறு செய்கிறார்களோ இல்லையோ இவர்களே சில குளறுபடிகளை செய்து அவர்களை எதிரணியில் உட்கார்ந்துருக்கவனையெல்லாம் காசை கொடுத்து வெளியே அனுப்புறது, அதெல்லாம் அந்த ட்ரிக்கெல்லாம் நடக்கும். இப்போ மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வழக்கு மன்றத்துக்கு போனாங்க, வெற்றி பெற்றாங்க.
ஏன் ஹரியானாவில் அந்த மாதிரி இல்லை, அது வந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். போயிருக்காங்க. வந்து நிறைய புகார்கள், கிட்டத்தட்ட ஒரு 500-600 புகார்கள் வந்தது அந்த மாநிலத்திலேருந்து, அந்த மக்களிடமிருந்து 500-600 புகார் வந்திருக்கு. போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எந்த அளவுக்கு அது ஜெயிக்கும், ஆட்சிக்கு வந்து அமர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அது அப்புறம் அது இழுத்துட்டு இருக்கும். அது வழக்குன்னா 1 வருஷம் 2 வருஷம், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடே முடிஞ்சு போயிடும். அப்புறமா தீர்ப்பு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டில் கூட. அதனால் இது நடக்குமோ நடக்காதோ, இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்சிருது இல்லை, அதுக்கப்புறம் தீர்ப்பு தோற்று போனதாகவே வரட்டும் பிஜேபி. அதனால என்ன பயன்? இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுக்கு வந்து அது உதவிகரமாக இருந்திருக்கும். இப்போ என்ன தெரியுமா, ஹரியானாவில் நாங்கள் ஜெயித்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம். எவ்வளவு 39.9% ஓட்டு பிஜேபி வந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே வந்து இந்தியா கூட்டணி வந்து 39.4%. உள்ளே 0.5% தான் அவங்க டிஃப்ரெண்ட் காட்டுறாங்க. ஆனால் சீட் எவ்வளவு? நாங்கள் 36, அவங்க 50க்கு போயிட்டாங்க. ஐயா, இப்படி ஒரு சிறிய இடைவெளியில் இருக்கும்போது அந்த விகிதாச்சார படி வாக்குகளில் வந்து கணக்கிட்டு அந்த சட்டம் இந்தியாவில் இல்லை. அந்த சட்டம் இந்தியாவில் இருந்துச்சுன்னா சிறு சிறு கட்சிகள்லாம் கூட, சீமான் கட்சி 7-8% வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அந்த விகிதாச்சார அடிப்படையில் இந்த 40 MP சீட்டை தமிழ்நாட்டில் பிரிங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு 2-3 சீட்டு வந்துடும்ல. அந்த மாதிரி முறை வந்து இந்திய தேர்தல் முறையில் இது இல்லை, அமுல்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்களா? அது வருவது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அதெல்லாம் 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட், அது வந்து முதல்ல பிஜேபி விரும்புமா? சரி, காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் கூட அவங்க விரும்புவாங்களா? அது வந்து நீ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க விரும்பணும், அது 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நிறைவேற்றுறதுக்கு அது ஜனாதிபதி வந்து கையொப்பமிடணும். இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் சொல்கிறது மாதிரி வீதாச்சார முறையில் வந்து நம்ம தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும், சீட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது நடந்ததுன்னா ஒரு பெரிய புரட்சி. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாநில கட்சிகள், சிறு சிறு கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த மக்கள்கிட்ட வந்து அதில் ஓட்டு போடக்கூடிய 8%, 10% ஓட்டு வாங்கினா கூட அவங்களுக்குன்னு ஒரு 10 பேர் மக்கள் சக்தி வந்து அங்கே அமருவாங்க. சபையில் வந்து அமர்ந்து அவங்க மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஜனநாயக பண்பு. ஆனால் அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் அதை பற்றி யாரும் பெருசாக பேச, யாரும் வந்து அரசியல் கட்சியை வந்து ஆட்சிக்கு வர்றவங்க யாருமே அதை எடுத்து பெரிய அளவில் அதை பேசுறது கிடையாது. அது எதுவுமே பேச்சே இல்லைங்கும் போது நம்ம பேசி என்ன ஆக போகுது? அது நடக்கிறதெல்லாம் தான் சொன்னேன். அது பெரிய விஷயம். அது மனதார வந்து ஆளுங்கட்சியாக வருகிறவர்களுக்கு பெரிய மனம் வேண்டும். 2/3 மெஜாரிட்டி அப்படி கொண்டு வரதை வந்து அவங்களே 2/3 இப்போ எங்கே இருக்குது? யாரும் இல்லை. சின்ன ஒரு இதில் வந்து அது கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி பிஜேபி அரசு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது 2/3 மெஜாரிட்டினா அதில் காங்கிரஸே வந்து ஆதரிக்கிற சூழ்நிலை வந்தால் தான் பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து இப்போ நாங்கள் 100 சீட் இருக்கோம்னா அவங்க 240, 340 சீட்டு இதிலே வந்துடுது. அப்போ 400 சீட்டு வரும்பொழுது ஓகே. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை பிஜேபியும் காங்கிரஸும் இணைந்து சில முடிவுகளை எடுத்துருக்கிறாங்க, ஏற்கனவே எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இதில் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அது அடிப்படை. அது நல்ல கருத்தாக இருந்தாலும் கூட அதை நம்ம வந்து பதிவு பண்ணால் செய்யலாம். அது நடைமுறை சாத்தியமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். இப்போ மகாராஷ்டிர தேர்தல், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மகாராஷ்டிரா தேர்தலில் வந்துங்க பலமான 2 கூட்டணிகள். என்ன, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸும் உடஞ்சி போய் அதிலிருந்து ஒருத்தர் அங்கே போயிட்டார். அது மாதிரி வந்து இவங்களும் வந்து சிவசேனாவும் உடைச்சிட்டு ஒருத்தர் அங்கே போயிட்டார். என்ன, அதனால வந்து 2 மாநில கட்சிகள், பலம் பொருந்திய 2 மாநில கட்சிகள் 2ஆக உடைக்கப்பட்டது இருக்கிறதுனால இன்னும் 2 சம பலத்தோடு இருக்கிறது போல ஒரு காட்சி அளிக்குது. அவ்வளோதான். ஏற்கனவே கூட அவங்க 105 இடம் தான் பிஜேபி பெற்றிருக்கிறார். ஆனால் வந்து மற்றவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்து தான் அவங்க வந்து ஆட்சி எல்லாம் வந்து இது பண்ணாங்க. அதனால் சமமான போட்டி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகமே அந்த மாநிலத்திலாம் இருக்குது இல்லைங்களா? அதனால் வந்து அவங்க விடமாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாலாம் விடமாட்டாங்க. வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தராக உட்காந்து வீடு வீடாக அந்த ஓட்டை வாங்கிடலாமான்னு பார்ப்பாங்க. அதில் என்ன தெரியுமா, அதில் வந்து மராத்தி ஓட்டுங்கிறது 33% தான். அதில் சிறு பிசி ஓட்டு வந்து 23% இருக்குது. எஸ்சி ஓட்டு வந்து 9% இருக்குது. இது இஸ்லாமிய ஓட்டு வந்து ஒரு 5% இருக்குது. இதையெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 60% ஓட்டு வந்து மராத்தி ஓட்டுக்கு எதிரான ஓட்டு. இந்த எதிரான ஓட்டில் பிஜேபிக்கு விடுவது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆர்எஸ் தொண்டர்களே போய் வீட்டில் உட்காந்து ஓட்டு கேட்டாலும், அங்கேயே உட்காந்து ஓட்டை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் நினைத்தாலும் கூட அந்த மராத்தி ஓட்டு, அந்த பிராமின்ஸ் ஓட்டு, அந்த இதில் தான் கொஞ்சம் பிரிக்க முடியும். அப்படி பார்த்தா மராத்தி ஓட்டுலேயும் வந்து சரத்பவாருக்கு ஓட்டு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இவர்கள் பிசி ஓட்லேயோ
அல்லது தலித் ஓட்லையோ இஸ்லாமிய ஓட்லையோ போய் என்னதான் வீட்டில் உட்கார்ந்து போராடினாலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த 60% 40%, 60 வேண்டாம், அதில் 20% கூட ஏதோ ஒன்றுக்கு போயிட்டு தான் நினைப்போம். பதிவாகிற ஓட்டில் ஒரு 40% இந்த பிசி எஸ்சி எஸ்டி இது இந்த ஓட்டில் இஸ்லாமிஸ், இந்த ஓட்டில் சிறுபான்மை ஓட்டில் ஒரு 60-40% வந்தால் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக இது வெற்றி பெறும்னு வேற எந்த சூதுவாதும் நடந்து விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பேசியது போல தேர்தல் எந்திரத்திலேயோ அல்லது சூதுவாது ஏதாவது, ஏன்னா இந்த தந்திரங்கள் செய்வது சாகசங்கள் செய்வதில் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவிலே இதுவரையில் நான் பார்த்துடாத கில்லடிகள். ஏன்னா வாஜ்பாயெல்லாம் நான் அந்த கணக்கில் சேர்க்க மாட்டேன். வாஜ்பாயெல்லாம் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒரு நேர்மையான மனிதர், அது அவருக்கு சந்தேகம் இல்லை. அவர் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு இருந்தாலும் கூட அரசியலில் தேர்தலில் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், மக்கள் சக்திக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய சிந்தனை வாஜ்பாய் போன்றவர்களுக்கெல்லாம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு அது கிடையாது. இவர்கள் மிகப்பெரிய தந்திரசாலிகள், குழப்பவாதிகள். எதையாவது செய்து எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும், கங்கணம் கட்டி கொண்டு நிற்பார்கள். அது பணத்தின் மூலமாகவோ, சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்கிய கர்நாடகத்தில் ஆட்சியை கவுக்கலையா, ஒரு 28 பேர் அப்படியே அந்த பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு ராஜினாமா செய்ய சொல்லி ஆட்சியை கவுத்துட்டு மறுபடியும் தேர்தலை வச்சு எப்படியும் அவங்களை ஜெயிக்க வச்சு மறுபடியும் ஆட்சியில் உட்கார்ந்தாங்க இல்லையா. அதனால் அவ்வளோ தந்திரங்கள் எத்தனையோ மாநிலங்களை சொல்ல முடியாது. அது மாதிரி பார்த்தா ஒரு இடம் கூட வந்திருக்க மாட்டாங்க. பட் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் பழைய கதையை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் அந்த தந்திரங்கள் இதுவரையில் பிஜேபியிலேயோ காங்கிரஸ்லேயோ கூட அப்படியெல்லாம் நடந்ததில்லை. இப்போ சிவசேனாவை பிரித்தாங்க, ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அதிகமான இடங்களை பிஜேபி தன் கையில் வைத்து கொண்டு மற்றவங்களாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்களே, இதோட தந்திரம் என்ன? இந்த தந்திரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் அந்த தந்திரம் தான் பண்ணுவாங்க. நாங்கள் அதிகமான இடங்களில் ஜெயித்தாலும் கூட ஒரு கட்சியை உடைச்சி உனக்கு முதலமைச்சர் பதவி தாரேன் வான்னு கூப்பிட்டு தான் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே ஆட்சி அமைத்திருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நாங்கள் 105 இடம் இருக்கிறோம், நாங்கள் தான் முதலமைச்சர்னு கூட சொன்னலையா. அது மாதிரி விட்டு கொடுத்து போவது போல் நாடகமாடி அந்த எதிர்கட்சிகளை மயக்கி உனக்கு முதலமைச்சர் பதவி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன ஜெகஜால வித்தைகள் இருக்கோ எல்லா வித்தைகளையும் காட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அவங்க பிஜேபியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அதனால் நல்ல மெஜாரிட்டியில் நிறைய இடங்கள் வெற்றி, 288 கிட்டத்தட்ட 150-160 இடங்களாவது குறைஞ்சது நம்ம வந்தால் தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பெரிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். 5 சீட்டு 10 சீட்டு டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட அது என்னவோன்னாலும் அவர்கள் பண்ணுவாங்கிற பயம் எனக்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான, ஏன்னா பிஜேபிக்கு அல்லது மோடிக்கு எதிரான மனநிலை இப்பொழுது மக்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது அதுலேயும் மகாராஷ்டிரத்தினுடைய பங்கு நிறையா இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 450 விவசாயிகள் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த விவசாயிகள் போராட்டம் இந்த விஷயம்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், தேர்தல் அறிவிக்கிறாங்க காலையில், சாயந்தரம் தேர்தல் அறிவிக்கிறாங்க, காலையில் அந்த டோல்கேட் இருக்குது பாருங்கள், அந்த டோல்கேட்லாம் ஃப்ரீ அறிவிக்கிறது, மாணவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது, பெண்களுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம். இதெல்லாம் எப்போ அறிவிக்கிறாங்க? காலையில் அறிவிக்கிறாங்க, சாயந்தரம் எலெக்ஷன் அறிவிப்பு வருது இல்லையா. அப்போ இதெல்லாம் எவ்வளோ ட்ரிக்கு பாருங்கள். அதனால தான் தேர்தல் கமிஷனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. நான் சாயந்தரம் தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது நீங்கள் சொல்லிடுங்க. ஆமாம், அதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அவங்க நான் 2000 ரூபா கொடுக்குறது போல் 2100 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. உடனே ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் 3000 ரூபா கொடுப்போங்கிறாரு. இப்போ இது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள். அதே தமிழ்நாட்டில் 1000 அதில் கூட ஒரு பெரிய மனசு இல்லை, அதாவது 2000 2100 ஆனால் அவங்க 900 ரூபாய் அதிகப்படுத்தி போடுறாங்க. அதாவதுங்க இப்போ தமிழ்நாட்டில் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க போது இவர் பணத்தை கொடுத்து விலை பேசி ஓட்டை வாங்குகிறார், இதில் அரசியல் செய்கிறார், இனாம் கொடுத்து மக்களை கொச்சைப்படுத்துகிறாருன்னு இவங்க கொச்சைப்படுத்தினாங்க இல்லையா. தமிழக மக்களையும் தமிழக அரசையும் கேவலப்படுத்தினாங்க இல்லையா. நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததை கேவலம்னு பேசிவிட்டு இப்போ நீங்கள் அங்கே போய் அப்படி அறிவிக்கிறீங்க. கர்நாடகத்தில் நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சார் எங்களுடைய கட்சி. அப்போ பாருங்கள், இனாம் கொடுத்து ஓட்டு வாங்கி விட்டார்கள் அப்படின்னு பேசினார்கள். சரி, அங்கே இனாம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டான்னு பேசினவங்க இன்றைக்கி போய் ஏன் அங்கே போய் 3000 ரூபா 2100 ரூபா கொடுக்குறேன்னு எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ அது மட்டும் இனாம் இல்லையா? அப்போ தமிழகத்தினுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் பரவலாக இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கோன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. அந்த பெரும் அவரை தான் சேரும் போல் இருக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் சேரும் போல் இருக்குது இவங்க பண்ணுறதை பார்த்தா இல்லையா. அதனால் நீங்கள் ஒன்று இனாம் கொடுக்கக்கூடாது, வளர்ச்சி திட்டங்களை பண்ணுங்கள், நிறைய இண்டஸ்ட்ரியை கொண்டு வாங்க, நிறைய தொழில்துறையை பெருக்குங்க, அவங்களுக்கு லோனை கொடுங்க, அவங்கள வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் படிப்பறிவாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலேயும் சுகாதாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி தமிழ்நாடு கேரளாலாம் முதலிடம் 2வது இடத்துல வைக்குது.
நீங்கள் வந்து மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம், அதிகமான வரி செலுத்தக்கூடிய மாநிலம், அதிகமான வருவாய் உள்ள மாநிலம், அதிகமான வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் தான் மகாராஷ்டிரா. இன்றைக்கி அங்கேயே அவர்களையே நாம் மிஞ்சி இருக்கிறோம். அவர்களையே நம்ம உயர்கல்வியில் இன்றைக்கி 52% வெட்டி இருக்கிறோம். 2030 நாங்கள் அடைவதாக சொல்லி 50% எட்டப் போகிறோம் என்று மோடி அவர்கள் அறிவித்திருக்கிற சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு 52% உயர்கல்வியில் இருக்கிறோம். பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், உயர்கல்வி பெண்களுக்கு எல்லாம், கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் அது மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து பணத்தை செலவழிக்கணுமே தவிர, நீங்கள் வந்து இப்போ எனாம் கொடுக்குறது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எப்படி எனாம் கொடுக்கலாம்? அது தவறு இல்லையா? அதுதான் நீங்கள் வந்து மிகப்பெரிய வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமான மகாராஷ்டிராவில் அவர்கள் நினைத்தால் அந்த மக்கள் முழுவதற்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்க முடியும், வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதை இன்னமும் அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. எந்த ஆட்சி இருந்தாலும் அதை முழுமையாக இன்னும் செய்யவில்லையோ என்ற சிந்தனை தான் வருகிறது. நிச்சயமாக சரத்பவாருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, காங்கிரஸுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. நிச்சயம் சிவசேனா பலமாக இருந்த ஒரு கட்சி, அதனுடைய தலைமை மூத்தவரும் இங்கே தான் இருக்கிறாரு, உத்தவ் தாக்கரே இங்கே தான் இருக்கிறாரு. அங்கே வந்து இங்கேருந்து பிரிஞ்சு போனால் அவங்க அண்ணன் பிள்ளைய நம்ம ஒருத்தர் தான் ஏதோ பிரிஞ்சு போயிருக்காரு, இன்னொருத்தர் ஏக்நாத் சிண்டே. அவர் கட்சியில் இருந்து உறவினர் இல்லை, கட்சியில் வந்து ஒரு முக்கியஸ்தராக இருந்தார், அவர் பிரிஞ்சு போயிருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் எந்த இப்போ வந்து இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெறுமானால் எந்த கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆவார்? அது பொதுவாகவே எங்கள் கூட்டணியில் வந்து நாங்கள் இன்னார் தான் முதலமைச்சர் அறிவித்து தேர்தலை சந்திக்கிறதே இல்லையே. நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். ஏன்னா அவர் தானே முதலமைச்சர் ஆக போகிறோன்ட்டு இவன் வேலை செய்ய மாட்டான், இவர் தானே முதலமைச்சர் ஆகணும் அவன் வேலை செய்ய மாட்டான். அது ஒரு பிணக்கு வருங்கிறது ஒரு காரணம். ஜனநாயகத்தில் வந்து யார் முதலமைச்சர் யார் பிரதமர் என்று அறிவித்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலையும் இல்லை. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் தேர்தல் நடத்துகிறோம். அதில் வெற்றி பெற்று யார் அதிகமான மெஜாரிட்டியான உறுப்பினர்களாலும் அவங்க கூடி முடிவெடுத்து யார் முதலமைச்சர் என்று அறிவிப்பது தான் இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் சில மாநிலங்களில் வந்து இவரை சொன்னால் ஜெயிச்சிடலாம், இப்போ மோடி தான் பிரதமர்னா ஓட்டு கிடைக்கும், இங்கே கலைஞர் தான் முதலமைச்சர்னா ஓட்டு கிடைக்கும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னா ஓட்டு கிடைக்குங்கிற ஒரு சிந்தனை போக்கு மக்கள் மத்தியில் இருப்பதனால் அதை பயன்படுத்தி கொண்டு இவர் தான் எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சட்டப்படி வந்து முதலமைச்சரை அறிவித்து தான், இப்போ எப்படி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவங்க இவர் தான் ஜனாதிபதி அவர் தான் ஜனாதிபதினு அறிவிக்கிறாங்கல்ல, அந்த சட்டம் வந்து நம்ம சட்டத்தில் இல்லை. நீங்கள் தேர்தல் முடிந்த பின்னால் அதில் யார் அதிகமான உறுப்பினர்களை வெற்றி பெற்றாலும் குறைவான உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் கூட ஒரு முக்கியஸ்தர் குறைவான இடங்களில் பெற்றிருக்கிறார், அவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அவரை வந்து மரியாதை கொடுக்கணும், அவருக்கு வந்து முதலமைச்சர் சீட்டு கொடுக்குறது தப்பு இல்லை. இன்றைக்கி அதான் மகாராஷ்டிராவிலே அப்படி தான் இருக்குது. 105 பேரை கொண்ட பிஜேபி அங்கே முதலமைச்சராக இல்லை இல்லைங்களா? அதனால வந்து அது வந்து சட்டப்படி இப்படி தான் அறிவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் நாங்கள் யாரையும் அறிவிக்கலை. அதில் நான் சொன்னது மாதிரி இதுவும் ஒரு காரணம். இவர் தான் இந்த கட்சிக்காரர் தான் முதலமைச்சர்னா இன்னொரு கட்சிக்காரன் வந்து கொஞ்சம் பிணக்கை ஏற்படுத்தி கொள்வான், அதுவும் நடக்கும். ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் மறுபடியும் முதலமைச்சர் ஆவாரா? அதாவது ஹேமந்த் சோரன் வந்து சிறையில் ஓராண்டு காலம் வரை வாட வைத்தது மிகப்பெரிய கொடுமை. அது என்ன தப்பாக இருந்தாலும் கூட நீ அதை கோர்ட்டு மூலமாக தீர்ப்பு கொடுத்து நீங்கள் போங்க. அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பிடிக்க முடியும்னா நீங்கள் ஆளுங்கட்சிங்கிறதுக்காக அவரை பிடிச்சி 1 வருஷம் உள்ளே போட்டு வாட்டி வதைத்தது ஒரு தவறு. அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய எதிர்வினை அங்கே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் வந்து அங்கே வந்து மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் வந்து ஹேமந்த் சோரன் அந்த காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிதான விஷயமாக தான் இருக்கும் என்று கருதுகிறேன். நிச்சயமாக ஜார்க்கண்டினுடைய உள்ள மனநிலையை நாம் போய் நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம் தலைவரை அந்த குடும்பமே ஒரு புகழ்பெற்ற குடும்பம், அங்கே அந்த குடும்பத்தை வாட்டி வதைத்து துன்புறுத்தி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான தேர்தல் வரும்போதெல்லாம் நம்ம இவராக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், எல்லாரும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கல்ல. அதெல்லாம் மக்கள் நினைப்பாங்கல்ல, என்னடா முதலமைச்சர்லாம் தூக்கி உள்ளே வச்சுவிட்டு இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்களே, என்ன அநியாயம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? எனவே மக்களுடைய மனநிலை எதிர்க்கட்சிகளோடு இணைந்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஜார்க்கண்டில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். இப்போ வயநாடு இடைத்தேர்தலில் எப்படியும் அவங்க பிரியங்கா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இருக்கிற நிலையில் இந்த ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராலையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒன்றியத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றியத்தில் வந்துங்க நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இங்கே வரும்பொழுது பிஜேபியை பற்றிய மனநிலை மக்கள் மனசிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். வேற ஒன்றும் நம்ம வந்து போய் டெல்லி கவர்மெண்ட்டை ஒன்றும் கவுத்துற போகிறதில்ல.
அதுக்கு வந்து நீங்கள் சந்திரபாபு நாயுடும் இவர் நிதிஷ்குமார் தான் அந்த முடிவு எடுக்கணும். அவங்க 2 பேர் வந்து மக்கள் நிலை மாறி இருப்பது, அதற்கேற்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். எனவே அவன் வந்து செய்கிறதெல்லாம் தப்பு. இப்போ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே அறிவிக்கிறாரு. ஆனால் வந்து அவங்க அதை எதுக்குறாங்க பிஜேபி. இது மாதிரி 1-2 காரணங்களை சொல்லி நான் முன்ன அப்படி தான் அவர் ஆதரிச்சார். அங்கேருந்து காலம் வரணுட்டு வெளியே வந்தார் இல்லையா. அது மாதிரி இப்போ 2வது முறையும் காலம் வரனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அவர்கள் 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு, எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பட்ஜெட்டில் கூட அவர்கள் கேட்டதெல்லாம் நிறைய அறிவித்தாங்க. நிறைய தொகை இது வந்து இந்தியாவுக்கான பட்ஜெட்டா, நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமான பட்ஜெட்டா அப்படின்னுலாம், ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டா என்று பல பேர் கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? நம்மளை விட்டு ஓடி போயிடக்கூடாது. ஏன்னா அது மாதிரி ஓடக்கூடியவர்கள் அவர்கள். அதனால் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக பட்ஜெட்டில் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம்னு காட்டிக்கிட்டாங்க. அதனால் அப்படியெல்லாம் இருப்பாங்க. அதில் வந்து காலப்போக்கில் வந்து ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக கடுமையாக பிஜேபி எதிர்த்தே தீர வேண்டும் என்ற சிந்தனை வந்தால் ஒழிய அவர்களை கவிழ்ப்பது என்பது அவ்வளவு எளிது அல்ல. அவர்கள் கொஞ்சம் ஆதரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்ட்லேயும் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுடைய மனதில் எதிர்காலத்தில் வந்து பிஜேபி வெற்றி பெறாது, இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற நிலையும், ராகுல் காந்திக்கான அந்த ஏற்றமும் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். அது வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது. அந்த எச்சரிக்கை உணர்வை நாம் கொடுத்தால்தான் பிஜேபி ஓரளவுக்கு ஜனநாயக பண்போடு இந்த நாட்டை ஆளும் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் தான் என்ற அகங்காரம், நான் நினைத்தால் எது வேண்டாலும் செய்யலாம் என்கிற சிந்தனை, அந்த போக்கு, இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தையே மதிக்காத போக்கு, இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தையே நம்ம மாற்றி அமைத்து விட்டால் என்ன? அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு 1947 நம்ம அமைச்சோம், 50 அமைச்சோம். இப்போ உள்ள நாட்டு நிலைமைக்கு தகுந்தவாறு நாம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அது மாதிரி பலதை அறிவிக்கிறாங்க இல்லையா. இதுக்கு தகுந்தவாறு நம்ம சட்டத்தை மாற்றினால் என்ன, இந்த அரசியல் சட்டத்தை மாற்றி அமைத்தால் என்ன, அந்த சிந்தனையெல்லாம் வந்துடும். ஏற்கனவே அவர்கள் வந்து நல்ல மெஜாரிட்டியில் முன்ன 303 இடம் இருந்தாங்க. இப்போ ஒரு 350 இடம் வந்திருந்தாங்கன்னா இன்னும் அது அமலுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நடந்திருக்கும். அது என்னமோ காலத்தின் கோலம் வந்து இறைவன் நமக்கு அளித்த ஒரு பெரிய நல்ல விஷயம். அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி, தனிப்பெரும் மெஜாரிட்டி கொடுக்காமல் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க விட்டதனால் இவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதுக்கு இப்போ ஜார்க்கண்டு, மகாராஷ்டிராவில் நம்ம ஜெயித்தோம்னா ஓரளவுக்கு மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கிறார்கள். எனவே மக்களை மேலும் நம்ம மோசமாக நாம் வந்து கொண்டு போய்விடக்கூடாது என்ற அச்ச உணர்வோடு எதையாவது செய்ய நினைத்தாலும் கூட அது யோசித்து பார்த்து செய்வார்கள். இல்லை என்றால் எதையுமே பார்லிமெண்ட்டில் விவாதிக்காமல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ தீர்மானங்களை ஏங்க ஒரு 280 பேரை வெளியே அனுப்பிச்சு விட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது மாதிரியெல்லாம் அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் போனாங்க. ஒரு அராஜகத்தில் வந்து ரொம்ப முன்னணி வைக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் என்பது நமக்கு 2 மாநிலங்கள் நமக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று ஒன்று, இன்னொன்று வந்து மத்திய பாஜக அரசை வந்து அச்சுறுத்துவதாக, அல்லது அச்சுறுத்துவதற்கு மட்டுமல்ல அவர்களை ஓரளவுக்கு அடக்கி வாசிக்க வைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது தான் முடியுமே தவிர மத்திய அரசாங்கத்தை உடனே அவர்கள் கவிழ்த்து விடுவார்கள் என்று அந்த மாதிரி நோக்கத்தெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. சரி, நமது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், கூட்டணி உடையலை, கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்றத அந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் நடப்பது கூட்டணி ஆட்சி அல்ல, கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு வெற்றி பெற்ற ஒரு ஆட்சி, திமுக ஆட்சி தான். இது வந்து கூட்டணியில் யாரும் அங்கே அமைச்சராக இல்லை, கூட்டணி ஆட்சியும் இல்லை. நம்மளுடைய ஆதரவு அது ஒரு வருத்தமாக சொல்கிற மாதிரி இருக்கு. வருத்தமாக இல்லை, அது எல்லோருக்கும் பங்கு கொடுப்பது என்பது ஒரு கொள்கை. என்னால் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, உங்களால் நான் வெற்றி பெற்றேன், என் ஓட்டு உங்களுக்கு, உங்கள் ஓட்டு எனக்கு, இதுதான் வந்து கூட்டணி தர்மம். அப்போ என் ஓட்டால் நீங்களும் வெற்றி பெற்றுருக்கிறீங்க, அதனால் எங்களுக்கும் நீங்கள் 10 பேர் மந்திரினா எங்களுக்கு 2 மந்திரியை கொடுக்குறது ஒன்றும் தப்பே இல்லை. இதை நான் வந்து 2006 கலைஞர் 96 இடங்களை பெற்றிருந்த பொழுது முதல்ல பேட்டி கொடுத்தவன் நான் தான். சத்தியமூர்த்தி பொன் வெளியில் நாங்கள் ஒரு கும்பலாக ஒரு 20 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லா பத்திரிகை நிருபர்களும் கும்பலாக இருந்த உடனே உங்களுடைய மனநிலை என்ன, இந்த தேர்தல் முடிவை பற்றி உங்கள் மனநிலை என்னன்னு கேள்வி கேட்கறது முடியாறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன முன்னெடுப்படுத்தி நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், 1967 நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே இல்லை, எந்த மந்திரி சபையிலையும் நான் இல்லை. எனவே எங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அல்லவா. இப்பொழுது 96 இடங்களை திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு 34 இடங்களில் 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 18 இடம் வெற்றி பெற்றிருந்தாங்க. எனவே வந்து கலைஞர் அவர்கள் பெரிய மனது வைத்து எங்களுக்கு ஒரு 2-3 ஒரு 4 இடம், ஒரு காமராஜ் தொண்டர்கள் ஒரு 4 பேருக்கு 4 மந்திரி பதவி கொடுத்தாருன்னா நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்.
இருந்தாலும் எங்கள் கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். இதுதான் இப்படி சொல்லி முடித்தேன். அதனால தான் ஒரு தீர்மானத்தை உள்ள அப்போ சுதர்சனம் அவர் தான் சட்டமன்ற கட்சி தலைவராக வர்றாரு. அவர் அங்கே தீர்மானத்தில் கூட அவர் சொல்கிறார், அந்த பேச்சுவார்த்தையிலோட சொல்கிறாரு. இருந்தாலும் சோனியா காந்தி கிட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரியில் நாங்கள் சீட்டு கேட்கல, பாண்டிச்சேரியும் அப்போ வந்து இந்த கூட்டணி ஜெயிக்குது, பாண்டிச்சேரியில் நாங்கள் மந்திரி சபையில் இடம் கேட்கல, நீங்களும் தமிழ்நாட்டில் கேட்காதீங்க. எப்படி பாருங்க, பாண்டிச்சேரி ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி, இது சின்ன ஊர், அதை கம்பேர் பண்ணி அதையும் இதையும் ஒப்பீடு செய்து அதிலெல்லாம் கில்லடி கலைஞர் வந்து அதிலெல்லாம் கில்லடி எப்படி காய நகத்தினால் எப்படி விடை வரும் என்பது தெரிந்து சோனியா காந்தி கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க, பாண்டிச்சேரியில் நாங்கள் கூட்டணிக்கு வரல, நீங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு வராதிங்க, எங்களை வெளியே இருந்து ஆதரிங்க அப்படின்னாரு. அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மிகப்பெரிய தவறு தான் இது பின்னடைவுக்கு பெரிய காரணம். ஏன்னா அவங்க வந்து எங்களை கலந்து பேசாமையே 18 உறுப்பினர்கள், ஏன்னா 96 + 18 கிட்டத்தட்ட 117க்கு வந்துடுது, அந்த 18 இடங்கள் நாங்கள் வெளியே இருந்து எந்த கண்டிஷனும் இல்லாமல் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு அறிவிச்சிட்டார் ராமதாஸ் அவர்கள். அதனுடைய விளைவாக அவருக்கு தைரியம் வந்துட்டு இப்போ காங்கிரஸை ஏதாவது முடங்கு பிடிச்சா கூட நம்ம வந்து இந்த 18 இடத்தோட இன்னும் ஒரு 2-3 பேர் எப்படியாவது நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம சரி பண்ணிடலாம், அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. அதனால் நாங்களும் அதை ஒன்று பிடிவாதமாக எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுங்கன்னு கேட்க முடியல. எங்கள் டெல்லி தலைமையும் அவர்கள் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டு, ஏன்னா அப்போது டெல்லியில் வந்து டிஎம்கேயினுடைய மந்திரிகள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 8 பேர் என்னமோ 7 பேர் 8 பேர் இருக்காங்க டெல்லி மந்திரியில். 2004 வந்து கூட்டணியில் அவங்க வந்து மந்திரியாக இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் நினச்சோம், டெல்லியில் நீங்கள் மந்திரியாக 7-8 பேர் இருக்கும்போது நாங்கள் மாநிலத்தில் ஒரு 4 பேர் மந்திரியாக இருந்தால் என்ன என்பது எங்களுடைய இயற்கையான ஒரு குணம். அதை நாங்கள் கேட்டோம், ஒரு ஆசை, அதை கேட்டோம். ஆனால் அதை வந்து நிராசையாக்கி விட்டார். அது வந்து எப்படியோ அவர் சமாளித்து கலைஞர் வந்து எங்களை வந்து எங்கள் தலைமையை சரி கட்டி விட்டார். தமிழ்நாட்டினுடைய தொண்டர்களுடைய மனநிலை, காமராஜர் காங்கிரசினுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமே செய்து விட்டார்களோ என்று கூட நான் வருத்தப்பட்டது உண்டு. அது மாதிரி அவங்க சரி கட்டிட்டாங்க, இவங்களும் அதை சரின்னுட்டாங்க. நாங்கள் தலைமைக்கு கட்டுப்படுற தொண்டர்கள், நாங்கள் எழுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த வாய்ப்பு வந்து கை நழுவி போய்விட்டது. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு நமக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை. ஒரு காலம் இந்த தேர்தலில் அது மாதிரி இப்போ வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் மட்டுமே 200 இடங்களில் வெற்றி பெறுவோம், அல்ல கூட்டணியை வெற்றி பெறுதா இல்லை அவர் மட்டும் வெற்றி பெறாருன்னு சொல்கிறாரா தெரியாது, ஆனால் வெற்றி பெறுவோங்கிறாரு. அப்படி வெற்றி பெறும்பொழுது அவர்கள் ஒரு 120 இடம் ஜெயிச்சுட்டாங்க தனியான்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக கூட்டணியில் வந்து கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கால் வந்து முன்ன வந்தது மாதிரி அது மாதிரிலாம் வரக்கூடாது. இழுபறி நிலை வந்து அப்படியெல்லாம் ஒரு மனசில் அப்படியெல்லாம் ஒரு சிந்தனை இல்லை. நிச்சயமாக ரொம்ப மிருகபல மெஜாரிட்டிலாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த சூழ்நிலை மீண்டும் வருமே ஆனால் நாங்கள் நிச்சயமாக மந்திரி சபையில் இடம் கொடுங்கன்னு போராடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு தொண்டன் என்ற அடிப்படையில் என்னுடைய கோரிக்கையை தவிர, தொண்டன் என்ற அடிப்படை என்னுடைய கருத்து, என் மனநிலையை தவிர அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. அது வந்து எங்கள் கட்சி தலைமை தான், 2 தலைமையும் தான் முடிவெடுக்க வேண்டாம். அந்த தலைமையின் முடிவுக்கு நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுவோம். சரி, இப்போ இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன? இல்லை, அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்துங்க எங்களுக்கு வந்து நேரடி எதிரி, நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி, எங்களுக்கு நேரடி எதிரி யார்? பிஜேபி. பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக, பிஜேபியினுடைய எதிர்க்கக்கூடிய மனநிலையோடு அதனுடைய கொள்கைகளுக்கு எதிராக எங்களோடு நின்று போராடுகின்ற மாநில கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான கட்சி. இப்போ நாங்கள் அது மாதிரி தொடர்ந்து இப்போ 40 இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்கிறோம். இப்போ அதே நிலையில் திமுக இருக்கிற நிலையில் இப்போ அதிமுகவும் இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அவர்களால் நாங்கள் தோல்வியுற்று விட்டோம் என்ற ஒரு திருந்திய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது காங்கிரஸ் அவர்களோடு சேரலாம். அதை அவர்கள் வந்து உறுதியான மனநிலையோடு தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இவர்கள் இதிலிருந்து மீறமாட்டார்கள் என்ற சந்தேகத்தை எல்லாம் மக்களுக்கு வரவழைக்காமல் அவர் நடந்து கொள்ள வேண்டும். இதை அறிவித்தது எப்பொழுது? கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாலே இன்னும் சந்தேகம் இருக்கு, அறிவிச்சிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசும்போது ஏதாவது உறுதிப்பாடோடு மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவுகளை எதிர்க்கிறதுல ஏதாவது உறுதிப்பாடோடு, எங்க விவசாய போராட்டம் நடந்து 450 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த விவசாய போராட்டம் தப்பு இல்லை, அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவர். அது வந்து நாங்கள் அதை கண்டிக்கிறோங்கிறாரு, அதை நாங்கள் ஆதரிக்கவில்லைங்கிறாரு. பிஜேபி எடுத்த அந்த விவசாய சட்டங்கள் அதை ஆதரிச்சார் இல்லையா? அது மாதிரியெல்லாம் ஒரு மக்கள் மனநிலையோடு ஒத்து போகாமல் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அது மக்கள் மறப்பதற்கு நாளாகும். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எல்லாம் அதுக்கு தேவையானதெல்லாம் சிஏ சட்டம், அது எல்லாம் பல இதில் வந்து என்னடா நான் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தேன், கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் சில தவறான சட்டங்களுக்கு கூட நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்று இன்றைக்கு வாக்குமூலம் கொடுக்கிறார். நான் அதை ஏற்கிறேன். ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் கொடுத்ததே அது மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் எல்லாம் வந்தது என்பது நம்ம பார்க்கணும். அதே மக்கள் இன்னும் அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டாங்க. இன்றைக்கி நான் கூட்டணி விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னாலும் இந்த நேற்று ஒரு அறிவிப்புக்கு வந்து 2 பேரும் ஸ்டாலினும் இவரும் ஒன்றாவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இந்த இதுக்கு இந்தியில்
இல்ல எல்ஐசியில் எல்ஐசியில் வந்து ஹிந்தியில போர்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, அது அதாவது இங்கிலீஷ்ல ஆங்கிலமும் ஹிந்தி இருந்த வெப்சைட்ல வெறும் ஹிந்தி மட்டும் ஹிந்தி மட்டும் இருக்குது இல்லையா? அதை வந்து இப்போ இவர் முதலமைச்சரும் கண்டிச்சிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவரும் அதை கண்டிச்சிருக்காரு. இது மாதிரி நீங்க டெல்லி அரசாங்கம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு எப்படி ஆளுங்கட்சி தலைவர் வந்து எதிர்க்கிறாரோ அது மாதிரி அந்த மனநிலையோடு நீங்களும் அது மாதிரி எதிர்த்து மக்கள் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையை, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு ஒரு பிஜேபி கூட போயிட மாட்டாரு, நாளைக்கு நம்ம காலை வாரி விட்டுட்டு அந்த பக்கம் போயிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள் மனதில் வந்து உருவாக்குறது அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால்தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். இப்போதைக்கு எல்லோருக்கும் சந்தேகம் இருக்குது. எல்லாருக்குமே இவர் எந்த நேரத்தில் வேணால் முடிவெடுப்பார். ஏன்னா அன்னைக்கு சேலத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் எந்த நேரத்திலும் மனப்பூர்வமாக எதிர்க்கிறோம், உளபூர்வமாக பிஜேபியோடு எந்த கூட்டணியும் எங்களுக்கு இல்லை, பிஜேபி திமுக தவிர மற்ற எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இது நடந்தது, டிபேட் நடந்தது. எல்லா டிவிலையும் வந்து ஒரு 5 நாள் அந்த டிபேட் நடந்ததுல அந்த தலைப்பை பற்றி. அதுக்கப்புறம் ஜெயக்குமார் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு, அதுக்கப்புறம் இவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் தேவையாது. நீ அது மாதிரி ஒரு சந்தேகப்படுவது போலவே உங்களுடைய பேட்டிகளில் நீங்கள் தொக்கி நிற்பது போல வார்த்தைகளை போடுவதனால் நீங்கள் தமிழக மக்களை ஏமாளிகள் என்று பார்க்கக்கூடாது. ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு 1000 அர்த்தங்களை கற்பித்து அதுக்கு 1000 பொருளை தேடி கொண்டு இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் வந்து இதில் தேர்தல் நெருக்கத்தில் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்கல்ல, அப்போ சந்தேகப்படுறாங்கல்ல. இது போன்ற அந்த வார்த்தை பேசுவதில் இதெல்லாம் ரொம்பவும் சாமர்த்தியமாக, ரொம்பவும் வந்து பாதுகாப்பாக நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை, தொண்டர்களை ஈர்க்கிற அளவுக்கு, அவர்கள் மனசை வந்து நம்புகிற அளவுக்கு, நம்பிக்கையை கொண்டு வர அளவுக்கு உங்களுடைய வார்த்தை ஜாலங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் அமையுமானால், இதுவரை பிஜேபி எதிர்த்து அவங்க பெரிய போராட்டங்கள் எதையும் நடத்தியதாக மக்கள் நினைக்கவில்லை. இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடந்து பிஜேபி அதிமுக விட்டு இப்போ காங்கிரஸ் வந்து அதிமுக பக்கம் போனால் என்ன? ஏன்னா ஏற்கனவே நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்துருக்கிறோம், அதிமுகவிலையும் கூட்டணியில் இருந்துருக்கிறோம். அதெல்லாம் எங்கள் கூட்டணி மாறி மாறி தான் இருந்திருக்கு, நான் அதில் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை அப்படி அல்ல. எங்களுக்கு பிஜேபி நேர் எதிரி. அந்த நேர் எதிரியை யார் கடுமையாக எங்களோடு கூட நின்று போராடுறாங்களோ, கூட நின்று எதிர்க்கிறார்களோ அவர்களை நான் சப்போர்ட் பண்ணுறது எங்கள் கடமை என்று நான் கருதுகின்றோம். அவ்வளோதான் தவிர காங்கிரஸினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றல்ல, ஒன்றும் பிணைஞ்சு கிடக்கல. இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களில் நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு அவர்களும் ஒத்து வருகிறார்கள், அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் ஒத்து போகிறோம். இந்த நிலைப்பாடு அதிமுகவோடு போனால் இருக்குமா என்ற கேள்விக்குறி அங்கே இருக்கிறது. இந்த கேள்விக்குறிக்கு பதில் கிடைத்தால்தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும். இல்லைன்னா இப்போ தேவையில்லாமல் நாம் பதில் சொல்லி எங்கள் கூட்டணிக்குள் உடசலையோ விரிசலையோ எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ உருவாக்குவதற்கு நான் தயாராக இல்லை. இதே நிலையில் புதிதாக கட்சி தொடங்குகிற நிலையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு உள்ள வரும் விஜய் அவர்களோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க நினைக்கிறீங்களா? விரும்புமா? இல்லை, அதுதான் சொல்கிறது. விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு 30 நாள் 40 நாள் அப்போ இதுலேயும் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா அவர் சொல்கிறார், நீங்கள் பிளவுவாத பிஜேபி, இங்கே வந்து குடும்ப அரசியல், ஊழல் அரசியல் திமுக அப்படிங்கிறாரு. அங்கே அதிமுக வந்து ஊழல் செய்து அதனுடைய முதலமைச்சரே சிறை அடைக்கப்பட்ட அந்த சோக நிகழ்ச்சியெல்லாம் இருந்தது இல்லையா? இன்றைக்கி எத்தனையோ 4 மந்திரிகள் மீது, முன்னாள் மந்திரிகள் மீது இன்றைக்கி ரைடெல்லாம் நடந்திருக்கு, வழக்கு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. அப்போ அதையும் சொல்லணும்ல. ஊழல் கட்சின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதிமுக எந்த விமர்சனமும் செய்யாமல் விட்டது ஒரு பெரிய குறை. அதனால் வந்து அவர் அதிமுகவோட பிற்காலத்தில் கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் இருக்குமோ என்ற சூழ்நிலையை அவர் சொல்கிறார். எங்களையும் அவர் விமர்சிக்கலை, காங்கிரஸையும் விமர்சிக்கலை. அது நீங்கள் சொன்னது போல் விஜய், அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவரெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு அணி அமைத்து விடலாம் என்று திட்டமிட்டு கூட அந்த கட்சியை அவர்கள் துவக்கி இருக்கலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, என்ன வேணாலும் திட்டம் இருக்கலாம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு அவர் சாத்தியப்படுவது போல அவர் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார், இன்னும் ஒரு முழுமையான அரசியல் விவாதங்களோ அரசியல் இதெல்லாம் வந்து அவர் கலந்துக்கலை, இன்னும் பேசலை. இன்னும் நிருபர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் விஜய்க்கு முதலில் வர வேண்டும். நீங்கள் அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட இருக்க சந்தேகத்தை பூராவே நான் கேள்வியை எழுப்புவோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது மாதிரி 1 மணி நேரம் இங்கே மாதிரி உட்கார்ந்து உங்களை போன்ற முக்கியஸ்தர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சரியோ தப்போ நீ அமர்ந்து தைரியமாக எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த அரசியல் நடவடிக்கைகளில் அவர் தொடர்ந்து இயங்கினால்தான்
அவர் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் என்ன செய்ய போகிறார். நாங்கள் தனியாக நின்று தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே நேரத்தில் எங்களை நாடி எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அவர் அறிவிக்கிறார். முதல்ல வந்து இன்னும் குழந்தை பெற்ற உடனே நான் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருவேன்னு சொல்கிற மிகப்பெரிய கனவு அது. அந்த கனவு அவர்கள் நனவாகிறது என்பது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. அவ்வளோ எளிதாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து உடனே நம்பிவிடவும் மாட்டார்கள், உடனே விழுந்து வாரிவிட மாட்டார்கள். ஏன்னா சினிமா அரசியலில் வந்து ஓரளவுக்கு ஈடுபாடு கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா எம்ஜிஆர் எப்பொழுது வந்து எம்ஜிஆர் எல்லாம் வந்து அது அரசியலில் ஒரு தலைவராக்கி இன்னைக்கு முதலமைச்சராகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்களோ, அதனால சினிமா அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவர்கள் தான். இருந்தாலும் கூட அது வந்து எத்தனையோ பேர் இப்போ எங்கள் தலைவர் சிவாஜி உட்பட எல்லாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு யாராலையும் வெற்றி பெற முடியலை என்பதுதான் உண்மை. எனவே அந்த சினிமா அரசியல் மட்டும் எம்ஜிஆர் பற்றி இருந்தால் அந்த வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்பொழுது திமுகவுக்கும் அவருக்கு இருந்த கடுமையான போட்டியில் வந்து அது வந்து மக்கள் அதற்கு முன்பு கூட கட்சிகளில் இருந்து செயலாற்றி இருக்கிறார். ஆமாம், செல்வமணி திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, எல்லா பதவியும் இருந்திருக்கிறாரு. அதனால வந்து வெறும் சினிமாக்காரங்கிறது மட்டும் நம்ம பறைசாற்றக்கூடாது. இப்போ நடந்த அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் அளித்தது. அதை வைத்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதாவது நீங்கள் காங்கிரஸ்காரர் என்ற அந்த மனநிலையை ஒரு 2 செகண்ட் அப்படி தூர வச்சுட்டு, அதாவது காங்கிரஸும் விஜய் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்குமானால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நினைக்க முடியுமா? இந்த ஜேசியத்தை இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கெல்லாம் முடியாது. முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல விஜயினுடைய திறமை என்ன, அரசியலில் அவர் நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு என்ன, அவர் வந்து எதை நோக்கி பயணிக்கிறார் என்ன என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து நீங்கள் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும்லாம் கேட்டதாக அறிகிறோம். அப்படிலாம் கேட்டார். அதுக்கப்புறம் அதில் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை கொஞ்சம் அதுக்கு உடன்பாடாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த நிலை அப்படியே கடந்து போய்விட்டது. அப்படி இருக்கும் ஒரு நட்பு ராகுல் காந்திக்கும் இருக்கு நட்பெல்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கூட இன்றைக்கு அப்படி பார்த்தா ஸ்டாலினுக்கும் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இனிப்பு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் இருக்குது. அது அவ்வளோ எளிதாக அவர்கள் வந்து விட்டு போயிடுவாங்கன்னு நம்ம நம்ப முடியாது. இவர் அந்த அளவுக்கு வந்து அரசியலில் வந்து ஞானத்தோட, அரசியலில் ரொம்ப முற்போக்கு சிந்தனையோட இவர் எந்த அளவுக்கு செயல்படுவார். பெரியாரை சொல்லுகிறார், பெரியார் சாமி கும்பிடுவதை என்னால் ஏற்க முடியாது, ஆனால் பெரியார் கொள்கை ஏற்கிறேன். காமராஜரை போன்று ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை, அந்த நிர்வாகத்தை பொறுத்தவரையில் நான் காமராஜரை பின்பற்றுவேன்கிறார். அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்கள் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோட அரசியலில் எந்த நிலைப்பாடு எடுக்க போகிறீர்கள், என்ன உறுதிப்பாட்டோடு இருக்கிறீர்கள். இனிமேல் கொண்டு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, சட்டமன்ற தேர்தல் 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நடக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் எடுக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு என்ன எதிர்வினையை காட்ட போகிறீங்க, இதையெல்லாம் பார்த்து தான் உங்கள் மனதில் இன்னது இருக்குது அப்படின்னு நான் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது யாரோ எழுதி கொடுத்ததோடு படிச்சிருக்கலாம், யாரோ சொல்லிக் கொடுக்குறதோடு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு மனநிலைப்படி இன்றைக்கு அரசியல் நடத்த அவர் தயாரா, அவர் வந்து அது மாதிரி செய்வாரா, உண்மையானும் காமராஜருடைய அந்த ஆட்சி, அந்த நிர்வாகத்தை தமிழகத்துக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று உறுதியாக நிற்பாரா, இதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். அது இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கலாம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ எளிதாக நம்ம அவ்வளோ ஈஸியாக அவரை நம்ம கணிக்கவும் வேண்டாம். கூட்டம் கூட்டுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 10 லட்சம் பேரை வந்ததாக வச்சுக்கோங்க, 15 லட்சம் பேர் வந்ததாக வச்சுக்கோங்க, 8 கோடி மக்கள். அதில் வந்து நீங்கள் நினைத்தால், திட்டமிட்டால் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேரோட கூட்ட முடியும். அது மாதிரி எவ்வளோ பேருக்கு கூடி இருக்கிறது. அந்த கூட்டத்தை வைத்தெல்லாம் வந்து வெற்றி தோல்வியை நாம் வந்து நிர்ணயித்தக்கூடாது. அது வந்து வேறு விஷயம். அது ரசிகர் தன்மையில் கூட வந்திருக்கலாம். ரசிகர்களெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையா என்று கேட்கக்கூடாது, ஓட்டு உரிமை இருக்கிறது. அவ்வளோ ரசிகர்களும் இன்னும் கொஞ்ச நாள் 6 மாதம் அரசியல் நடத்தின பிறகு தான் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்று தெரிந்து தான் அந்த ரசிகர் கூட்டம் தொடர்ந்து அவர் கூட இருக்குமா. ஏன்னா எல்லா கட்சியிலையும் விஜய்க்கு வந்து ரசிகர் இருப்பாங்க, அந்த ரசிகர்கள்லாம் கூட போயிருப்பாங்க. ஏன்னா இன்னும் விஜய் சொல்கிறாருப்பா போய் பார்ப்போம்பான்ட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை விட்டு, இப்போ காங்கிரஸில் ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா உடனே விஜய்கிட்ட போயிடுவாங்களா 1000 பேரும்? அது தெரியாது, எது வேணால் நடக்கலாம். இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவுகளை விட அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது, தமிழக மக்களுடைய முன்னேற்றத்துக்கு உதகந்ததாக அவருடைய முடிவுகள் இருக்குதுன்னு சொன்னால் எங்களை விட்டு கூட 1000 பேர் போகலாம்.
நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு ஒரு 10 பேர் போயிருக்கலாம். அந்த வந்து சீமான் இருக்காரு, அவர் இளைஞர்களெல்லாம் அவரை நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தராக நான் போகிறேன்னு ரிசைன் பண்ணுறாங்க. நேற்று கூட சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது எதுக்கு பண்ணுறாங்க? அவர் விஜயை நம்பி போகிறாங்களா? யாரை நம்பி அவங்க ரிசைன் பண்ணுறாங்க? எதுக்காக போகிறாங்க? இதெல்லாம் தெரியாது. இன்னும் போக போக இன்னும் ஒரு 6 மாத காலம் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருப்பது என்பதை உணர்ந்து கொண்ட பின்னால்தான், அறிந்து கொண்ட பின்னால்தான் நம்ம வந்து எந்த முடிவையும் நம்ம சொல்ல முடியும். அவளை எளிதாக எடுக்க முடியாது. அவருக்கு வந்து இப்போ காங்கிரஸோடு நான் வந்து சேர்றேன் அப்படின்னு சொன்னோம்னு அப்போ நாங்கள் திமுக விட்டு போயிடும்னு அர்த்தம் இல்லை. ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கூட அவர் சேர்ந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு? நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம் வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஜெயலலிதாவோடு எவ்வளோ எதிர்த்து பேசின சீமானே ஜெயலலிதாட்ட போய் 5 கோடி ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணலையா? பண்ணார் இல்லையா? அதனால் வந்து எந்த நேரத்தில் ஒன்றாலும் எது ஒன்றாலும் நடக்கலாம். அரசியலில் வந்து அதுதான். இது ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே நம்ம பேசுகிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நான் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமானால் அப்பொழுது அந்த பேட்டியில் வந்து ஒரு நிலைப்பாடை உறுதியாக சொல்ல முடியும். இப்பொழுது நான் அவர்களை கை கழுவிடவும் மாட்டேன், அவர் வந்து எதிர்த்தும் பேசிட மாட்டேன். அதே மாதிரி நான் நம்பி ஆதரிக்கவும் கூடாது. நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் சீமான் அவர்கள் ஒரே அடியாக விமர்சிக்கிறாரு விஜயை. ஏன் விமர்சித்து திருப்பி போன வாரம் வந்து அது 1000 இருந்தாலும் என் தம்பி தான் அப்படிங்கிறாரு. எதை நம்புவீங்கப்பா? அப்படி சொன்னார்ல. எங்கே நம்ம ஓவராக எழுத்து பேசணும்னு சொன்னால் நம்ம கூட்டம் அப்படியே திசை மாறி விஜய்கிட்ட போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துட்டு தான் என்ன பண்ணுறாரு? உடனே ஒரு வாரம் கழிச்சு என்ன 1000 இருந்தாலும் என் தம்பி தான் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு அது சொல்ல முடியாது. அதுதான் சொன்னேன். அவர் வந்து அதான் விஜய் வந்து அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இப்போ சீமான் வந்து அளித்த பேட்டிக்கு விஜய் ஏதாவது பதில் சொன்னாரா? சொல்லலை. ஏன் சொல்லலை? அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணார்ல. அந்த கடுமையான விமர்சனத்துக்கு எதையாவது ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல. ஏன் ரியாக்ட் பண்ணல? அது இல்லாமல் கட்சியினருக்கும் நீங்கள் யாரையும் விமர்சிக்காதீங்க, எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குல்ல. யாரையும் விமர்சிக்கலைன்னா அந்த கட்சி தொண்டர்களுக்கு குழப்பமாயிடும்ல. இப்போ இவர் எந்த திசையை நோக்கி போகிறார் என்று அந்த தொண்டர்களுக்கு, விஜய் தொண்டர்களுக்கு தெரிந்தால்தான் அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் உட்கிராமத்தில் பேச முடியும். நீங்கள் வந்து இன்னார் கூட இணைந்து பழகலாம், இன்னார் கூட சேர்ந்து பேசலாம், இப்படி நடந்துக்கலாம்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் குழப்பி விட்டீங்கன்னு வச்சுக்க, இவர் காங்கிரஸுக்கு எதிராளியா, அதிமுகவுக்கு எதிராளியா, இல்லை கூட்டாளியா, ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவன் அங்கே ஒரு அதிமுக தொண்டனோட பழகுவான், இல்லை ஒரு காங்கிரஸ் தொண்டனோட பழகுவான். அது இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பி விட்டுட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவன் ஒன்றும் இப்போ குழப்பத்தில் வீட்டில் உட்காந்துருப்பான், என்ன செய்யுதுன்னு தெரியாமல். ஏன்னா உள்ள அரசியல் பண்ணணுங்க. கிராம லெவலில் அரசியல் பண்ணாலுடைய தமிழ்நாட்டில் ஆட்சிக்கெல்லாம் வரவே முடியாது. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அது வந்து அந்த கட்டமைப்பு வந்து திமுககிட்ட இருக்குது, அதிமுகட்டையும் இருக்குது. அவங்க வந்து 30-40 வருஷம் எல்லாம் ஆளுங்கட்சி 50 வருஷம் இருந்ததுனால அந்த கட்டமைப்பெல்லாம் கரெக்டாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது வந்து பல நன்மைகள் இருக்கும், பல பலன்களோடு கூட அவங்க வந்து கட்டமைப்பை உருவாக்கி இருக்கலாம். இப்போ எங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருந்தது, இப்போ ஓரளவுக்கு இருக்குது. எங்கள் தமிழ்நாடு பூராவும் இன்றைக்கி பரவலாக ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு கட்சியில் வந்து காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சி, அதை மறுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய கட்சிகள் மாதிரி இல்லை. ஆமாம், தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கே தவிர, ஆனால் எல்லாம் ஒரு குட்கிராமத்தில் கூட ஒரு 10 பேர் காங்கிரஸ்காரர் இருப்பான். இப்போது அண்மையில் நடந்த அந்த உறுப்பினர் அந்த வாக்காளர்கள் சேர்ப்பு அந்த முகாமின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே அளவிற்கு விஜய் கட்சியின் ஆட்களும் பொறுப்பாளர்களும் இருந்தாங்க. அப்போ விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு கருத்து சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே நிரூபிக்கப்படாத ஒன்று. யார் கணக்கெடுத்தா? எந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு இருந்தது போல் இவர்களுக்கு இருந்தாருன்னா, இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதில் கொஞ்சம் ஆர்வமாக கூட இருப்பாங்க, ஊருக்கு ஊர் 4 பேர் ஆர்வமாக இருப்பாங்க, வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால் வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவர்களுக்கு இணையாக அப்படியெல்லாம் நம்ம வந்து உடனடியாக சொல்லி தேர்தல் வந்து போனால் தான் முடிவு பண்ண முடியும். அவ்வளோதான். எதை வந்து போனாங்க, அது தொடருமா? அவரை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் அப்படியே தொடருமா? அவர் இன்னும் சினிமாக்காரராகவே வாழப்போகிறாரா? அரசியல் தலைவராக வாழப்போகிறாரா? அரசியல் தொண்டர் இல்லை, அரசியல் தலைவர். அரசியல் தலைவருக்குரிய அனைத்து தகுதியும் அந்த திராணியும் அவருக்கு இருக்கிறதா? எதையும் எதிர்த்து போராடுகின்ற அந்த பக்குவம் இருக்கிறதா? இதுவரையில் எதை எதிர்த்து போராடி இருக்கிறார்? எதை எதிர்த்து போராடி சிறைக்கு போனாரா, இல்லை எதிர்த்து போராடி இருக்கிறாரா? அட்லீஸ்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லைங்க. எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெரிய தலைவராக ரொம்ப தூக்கி பேசுவது என்பது எடுபடாது. அது வந்து அவர் இந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை காட்டிட்டார். இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு 10 நாளாக வந்து விஜய்னு அவரை தலைவராக வச்சு அவரை வந்து முன்னிலைப்படுத்திய எல்லா டிவிலையும் டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒன்று தான் அவர் பெற்ற லாபம். அந்த பிரபலம் ஆகிட்டார்ல, அந்த பிரபலத்தை அவர் அடைந்திருக்கிறார். அந்த மாநாட்டினால அந்த பிரபலமாகிருக்கிறார். சினிமா நடிகர்னா பிரபலம் இருக்குது எல்லாருக்கும், இருந்தாலும் கூட ஒரு அரசியலில் ஒரு பூந்ததை வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்திட்டாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமான எல்லா செயலிலும் அவர் ஈடுபடுறார், எந்த அளவுக்கு அவர் கடுமையாக யாரை எதிர்க்க போகிறார்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சிருக்கிறாரு. பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து அவர் விமர்சித்து அவர் நடவடிக்கைகளில் இறங்குறாரா என்று பார்ப்போம். பிஜேபி பற்றி சொல்கிறார் பிரிவினைவாத இயக்கம்னு சொல்கிறாரு. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரிவினைவாத இயக்கத்தை வந்து எதுக்க போகிறாரு அதையும் பார்ப்போம். தமிழ்நாடு காங்கிரஸில் இதுவரைக்கும் பல தலைவர்கள், திறமை மிக்க தலைவர்கள்லாம் இருந்து வந்திருக்கிறாங்க. தற்போதைய தலைவர் அவர்களையெல்லாம் விட அல்லது அவர்களிடமிருந்து மாறுபட்டு ஒரு சிறந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நான் கடந்து போன தலைவர்களை எல்லாம் இறக்கி அவரை விட இவர் சிறப்பானவர் என்று சொல்லவோ, இல்லை இவர் வந்து அவர்களெல்லாம் விட மோசமாக செயல்படுறாருன்னு சொல்லவோ நான் தயாராக இல்லை. அவரவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய மனநிலை, அவருடைய உடல் கட்டு, அதை பொறுத்து அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். இவர் வந்து 54 வயசு உடையவர், இன்னும் வந்து ஒரு பெரிய முதியவருங்கிற நிலைக்கு வரல. அவர் வந்து தினசரி சுற்றுப்பயணம் பண்ணலாம், தினசரி ஒரு ஊருக்கு போகலாம், ஒரு கூட்டத்தை நடத்தலாம், அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, அந்த உடல் கட்டுப்பாடு இருக்கிறது, அவர் செய்யலாம். அவர் ஏற்கனவே இருந்து வந்த இயக்கம் கூட கொஞ்சம் விறுவிறுப்பான இயக்கம், வேகமாக செயல்பட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறார். அந்த பயிற்சியும் இருக்குது. அதெல்லாம் அந்த மாநில காங்கிரஸை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கலாம். அது மாதிரி அவர் செயல்படுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் நீங்கள் கடந்து போன தலைவர்கள் எல்லாம் வந்து இவருக்கு இணையாக அவர் ஓடினாரா ஒடியாந்தாரான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் திருநாவுக்கரசருக்கும் கிருஷ்ணசாமிக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே வயசாக என்ன, எல்லாம் அவங்களுக்கு வந்து 70 வயசு 80 வயசு ஆக போகுது. அவங்களாம் தலைவராக போடுறது வந்து மத்திய தலைமை வந்து தலைவராக போடுதுன்னா அவங்க வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே கட்டளை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து கட்டளை போட்டு இந்தந்த மாவட்டத்தில் இன்னார் செயல்படுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதும் ஒரு அரசியல். அது ஒரு முக்கியமான வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் மூலமாகவும் மாநில தலைவராக இருந்து செயல்பட்டுருக்கிறாங்க. அவரையெல்லாம் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறார், எப்படி அதை செயல்படுத்துகிறார், எப்படி இந்த இயக்கத்தை கொண்டு செல்கிறார் என்பது தான் முக்கியமே தவிர, நான் வந்து வேகமாக ஓடினாரா, அவர் வேகமாக ஓடினாரா, இவர் என்ன பேசினார், அவர் என்ன பேசினார்னா அவரவர்கள் பாணியில் அவர்கள் பேசுவார்கள். இப்போ இவரது காலத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வளர்ச்சியை கண்டிருக்கிறது வந்து எதை வைத்து நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ தேர்தலில் வெற்றி பெற்றதை வச்சு சொல்லலாமா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 தொகுதியும் வெற்றி பெற்றுருக்கிறோம். போன தேர்தலில் 39 தொகுதி, இந்த தேர்தலில் 40 தொகுதி வெற்றி பெற்றுருக்கிறோம். அப்போ சிறப்பாக செயல்படுகிறாருன்னு தான் சொல்லணும். அப்போ நம்ம வந்து விழுந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? இவர் ஆட்சி காலத்தில் தோற்று போயணும்னு சொல்ல முடியும்? ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. அதாவது தேர்தல் களத்தை தாண்டி மக்களோடு, பொறுப்பாளர்களோடு அவருடைய அதெல்லாம் நல்லா தான் இணக்கமாக இருக்கிறார். அதெல்லாம் இணக்கமாக செயல்படுறாரு. யாருக்கும் வேறுபாடு காட்டவில்லை, குழு பார்க்கவில்லை. இந்த கோஷ்டி காணம்லாம் பாடுறதெல்லாம் இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று சில நிகழ்ச்சிகள் இருக்கும். அது என்றைக்குமே திருந்த மாட்டாங்க. என்றைக்குமே எந்த தலைவர் வந்தாலும் அது குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, அது வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல சில இடங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து பெரிய அளவில் தலைவர்கள் மத்தியில் வந்து கோஷ்டி மனப்பான்மையோ புறக்கணிப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறார், எல்லாருமே அவர்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. எல்லாம் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது. நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது உங்களுடைய உள்ளாட்சி உறுப்பினர்கள்லாம் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்ய முடிவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவர்களை தடுக்கிறார்கள், வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. நாங்கள் தான் இங்கே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு படத்தை காட்டுகிறார்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடப்பதில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே எங்கள் ஆட்கள் தான் முன்னணி வைப்பாங்க, திமுக அவருக்கு பின்னால் தான் போவோம். நாங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு அவர்களும் கட்டுப்பட்டு எல்லாமே இருக்குது. அப்படி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அது மாதிரி தொகுதிகள் திருநெல்வேலி எடுத்துங்க, கன்னியாகுமரி எடுத்துங்க, தூத்துக்குடி எடுத்துங்க, அங்கெல்லாம் ஓரளவுக்கு காங்கிரஸ் வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்வாங்க. நாங்களும் முன்னே போவோம், அவங்களும் பின்னால் வருவாங்க, எல்லாம் இருக்குது. அவர்கள் பலமாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் சொல்வதை நாங்களும் கேட்க வேண்டியிருக்கோம், நாமளும் பின்னால் போவோன்றிருக்கு. ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதுதான் உண்மையே தவிர, இதில் வந்து இவரை புறக்கணித்து விட்டார், அவரை மதிக்கவில்லை, அந்த இது மாதிரி தான் சிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்குறது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறதுல வந்து ரொம்பவும் நான் வந்து பொறுமையாகவும் பாதுகாப்பாகவும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்ன தான் இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு 4 இடத்துல பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். ஒரு காங்கிரஸ்காரன் புறக்கணிச்சிட்டான், அவர் ஒரு பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருக்கார், அவர் பேச்சை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த பொறுப்புக்குரிய மரியாதையை வந்து திமுக கொடுக்கவில்லை, அந்த குற்றச்சாட்டு வரதான் செய்யும். அது உள்கட்சி பிரச்சனை மாதிரி தான். இப்போ எங்கள் கட்சியில் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், திமுக தலைமையிடமை சொல்லி இந்த பகுதியினுடைய தலைவர் இப்படி நடந்து கொள்கிறார், அநாகரிகமாக நடந்து கொள்கிறார், எங்களை மதிக்க மாட்டேங்கிறார், எங்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு உரிய
மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னால் அவங்க அதை சொல்லணும், அதை சொல்லி அதை சரி பண்ணணுமே தவிர சிறு சிறு குறைபாடுகளை சொல்லி சரிப்படுத்துவது தான் முக்கியமே தவிர அதை பேசி பேசி அதை உடசலை பெருசாக்கி அதையே அடிப்படையாக வச்சு கூட்டணியை உடைத்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை மக்கள் முன் வைத்தமைக்கு எங்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.